இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் ஜனவரி 4. உங்களுக்கு தவறு இழைத்தவர்களை மன்னியுங்கள். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் என இயேசு கூறினார். மத்தேயு 6:15. இதை இயேசு மேலும் வலியுறுத்தி கூறும் பொழுது, நாம் பிறரை மேலோட்டமாக அல்ல மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும் என்றும் கூறினார். மத்தேயு 18:35. நாம் பிறரை முழுவதுமாய் மனப்பூர்வமாய் மன்னிக்காவிட்டால் நாம் தேவனால் மன்னிக்கப்படுவதும் ஒரு காலும் கைகூடாது. பிறர் செய்த செயலை நாம் ஒருவேளை மறக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் எப்பொழுதெல்லாம் பிறர் செய்த தீமையை நினைவு கூறும்படி நாம் சோதிக்கப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அத்தீமைகளை நினைப்பதற்கு மறுத்துவிட நம்மால் நிச்சயம் முடியும். சில சமயங்களில் உங்களுக்கு சொல்லா தீமை விளைவித்த ஒருவரை மனப்பூர்வமாய் மன்னிக்க முடியாதபடி நீங்கள் கஷ்டப்படலாம். அச்சமயங்களில் அவரை மன்னிப்பதற்கு உதவும்படி தேவனிடம் முறையிட்டு ஜெபியுங்கள். அப்போது எந்த மனிதரையும் மன்னிப்பதற்குரிய விருப்பத்தையும் அதை நிறைவேற்றுவதற்குரிய பலனையும் தேவன் உங்களுக்கு தருவதை நீங்களே கண்டு ருசிப்பீர்கள். நம்முடைய கோடிக்கணக்கான பாவங்களை தேவன் இலவசமாய் மன்னித்திருப்பதை நீங்கள் சற்றே தியானித்தால், அதேபோல பிறரை மன்னிப்பது உங்களுக்கு இப்போது கஷ்டமாய் இராது. நாம் யாரையேனும் மன்னியாதிருக்கும் போதுதான் சாத்தான் நம்மை தன் வல்லமையால் பிடித்து கொள்கிறான். எனவேதான் சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு பிறரை மன்னியுங்கள் என பவுல் புத்தி கூறினார். 2 கொரிந்தியர் 2:10-11. உங்கள் சகோதரனையோ அல்லது சகோதரியையோ மன்னிக்காவிட்டால் தேவன் உங்கள் ஜெபங்களை கேட்கவே மாட்டார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார் என வேதம் தெள்ளத் தெளிவாகவே கூறுகின்றது. சங்கீதம் 66:18. தேவன் எனக்கு பதில் கொடுக்க மாட்டார் என்று கூட இல்லாமல் எனக்கு செவி கொடுக்க கூட மாட்டார் என கூறப்பட்டிருப்பதை கவனித்தீர்களா? இனியும் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளாதிருப்போமாக. ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, எங்கள் கணக்கில்லாத பாவங்களை நீர் மன்னித்தீரே, அதுபோல் நாங்களும் எங்களுக்கு தவறு இழைத்தவர்களை மனப்பூர்வமாய் முழுமையாய் மன்னித்திட எங்களுக்கு உதவி செய்தருளும். ஆமேன்.